पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு துளாராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். துளாராசி அன்பர்களே, கடந்த மாதமே உங்களது கஷ்டங்கள் ஓரளவு குறைவதற்கான அனைத்து அதிர்ஷ்ட முகாந்தரங்களும் ஏற்பட்டிருக்குங்க. காரணம், 8ஆம் இட குரு மாற்றமாகி சுபஸ்தானத்தில், அதாவது 9வது வீட்டில் அமர்ந்து விட்டார். விரயராசியில் அமர்ந்திருந்த கேது கிரகமும் பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வந்துவிட்டதுங்க. இந்த மாதத்தில் உங்களது ராசிக்கு பாதகாதிபதியான சூரிய கிரகம் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறது யோகம்தான். சனி பகவானுடன் ராகு கிரகம் இணைவு பெற்று 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது புதிய அதிர்ஷ்டங்களை வழங்குகின்ற ஒரு அமைப்பு தான். எனவே உங்கள் ராசிக்கு இனிமை வளர்ச்சிகள் முதல் வாரம் முடிஞ்ச பிற்பாடு ஏற்படுங்க. செவ்வாய் கிரகத்தின் வலிமையான சுழற்சியால் அனைத்து காரிய வெற்றிகளும் ஏற்படுங்க. ஷேர் மார்க்கெட்டு, உபரி ஆதாய கமிஷன் முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கடன்கள் முடிவுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல், நாணய பாதிப்புகள் விலகிவிடும். கெடுபிடிகள், மன இறுக்கமும் மாறிவிடும். எந்த ஒரு விஷயத்திலும் இடையூறு, பாதகம் பெருசாக ஏற்படாது. குடும்ப மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். உறவுகளால் அனுகூலமான செய்தி வரும். ஆசைப்பட்டது நடக்கும். எதிர்ப்பு, போட்டி, எதிரி விஷயங்கள் கட்டுக்குள்ளேவே இருக்கும். கடன் வழக்கு, பஞ்சாயத்து விஷயங்கள் முடிவுக்கு வரும். இளம் இருபாலருக்கும் திருமண சுபகாரிய விஷயங்கள் ஈடேறும். புதிய வீடு வாங்குகின்ற கட்டுகிற முயற்சிகளில் வெற்றி உண்டு. இந்த மாதம் 3வது வாரத்திலிருந்து சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரங்க அதிர்ஷ்டங்களை அடைய போகிறாங்க. இந்த மாதம் சனி மற்றும் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் உயர்வுகள் உண்டாகும். தொழில், வியாபாரம், நிர்வாக, பட்ஜெட்டு விஷயங்கள் லாப வரவுகளை கொடுக்க போகுதுங்க. இந்த மாதம் 1, 5, 7, 13, 14, 17, 22, 25, 27 ஆகிய தினங்களில் நெடுங்கால ஆசை திட்டங்கள்லாம் எளிதாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். சேமிப்புகள் உயர்த்திவிடலாம். வாழ்க்கை துணை, வாரிசுகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்து பொன்பொருள் சேர்க்கையுடன் பூர்வீக சொத்து சம்பந்தமான நன்மைகளுடன் இனிமையாகவே நகர்த்திவிடலாம் இந்த மாதத்தை. அடுத்தது பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கும் பொழுதே, தொடர்கின்ற பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமான அதிர்ஷ்டங்களை அடைய போகிறீங்க. மாணவ மாணவிகள், அடுத்த கட்ட உயர்கல்விக்கான எல்லா ஒத்துழைப்புகளும் குடும்பத்தார் மூலம் உண்டாகும். விவசாயிகள், முதல் 2 வாரங்கள் கடந்த பிறகு எல்லா விதமான முயற்சிகளுக்கும் பிசிறு தட்டாத லாபம் கிடைக்க போகுதுங்க. உத்தியோகஸ்தர்கள், பணி பதவி விஷய மேன்மை ஏற்பட்டு ஊதிய கவலைகளை தீர்க்கப் போகின்ற மாதம்.
அடுத்தது தொழிலதிபர்கள் பெரிய பட்ஜெட்டு நிர்வாக விஷயங்களில் சந்தித்து வரும் நஷ்டங்கள் விலகப் போகுது. கலைஞர்கள் தற்போது உள்ள துறையை விட்டு வெளியே சொந்த தொழில் போன்றவற்றில் ஈடுபட போகிறீங்க. அரசியல்வாதிகள் பெரிய பதவி பொறுப்பு ஒன்று கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது அனுகூலமான நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், பூராடம், உத்ராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், மகம், அஸ்தம். பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் மே மாதம் 15, 17, 22, 23, 26, 27, 28, 29, 31. ஜூன் மாதம் 1, 2, 9, 10, 11, 12, 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் பிரதி திங்கள் தோறும் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளணுங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ பத்திரகாளி வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.